வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி ட்ரேடிங் நேற்று வந்து நல்ல ஒரு மொமெண்டமோடு இருந்தது. அதை எப்படி வந்து பிளான் பண்ணி நம்ம வந்து எடுத்துருந்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாங்க. இது ரொம்ப நாள் லாங் டியூ இந்த வீடியோ. ஆனால் எக்ஸ்பைரியில் இந்த மாதிரி நடக்கும்போது நான் வந்து அந்த வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் நான் கேட்டவங்களுக்கு. ஸோ நேற்று அந்த மாதிரி வந்து பிரேக் அவுட்லாம் ஆகிட்டு போனதுனால வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணிடலாம் அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க. இந்த வீடியோ வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோவர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு அதை நம்ம வீடியோ பார்க்கலாங்க. ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக வந்து ட்ரேடிங் பண்ணுறாரு. ஹையர் லோ அந்த கான்செப்ட்லாம் வந்து அவருக்கு தெரியும், முன்னாடி இருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ ஒரு 3 மாதமாக நம்மளுடைய சேனலை வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அது பார்த்ததுலேருந்து வந்து அவர் இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் அந்த சார்ட்டை பார்க்குற விதமே வந்து மாறிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி இவரும் வந்து சார்ட்டை பார்க்குற அந்த விதமே வந்து மாறிடுச்சு. ஸோ ப்ராஃபிட் லெவல் வந்து 80% வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு 4 வருஷமாக ஏற்கனவே அந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து நம்ம வீடியோஸ்லேருந்து எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு அதை அப்ளை பண்ணும்போது வந்து ப்ராஃபிட்ஸ் ஓரளவுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்குது. ஐம் டூயிங் ஒன்லி என்ட்ரி அட் எக்ஸிட் மெத்தட். இப்போ 5 ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் மெத்தட்ஸ் அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து இருக்குங்க. அதை மட்டும் கற்றுக்கிட்டால் போதும் ட்ரேடிங்கில். வேறு ஒன்றும் பெருசாக நீங்கள் வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ் அது இதுன்னு நீங்கள் பின்னாடி போகாதீங்க. ஏன்னா இண்டிகேட்டர்ஸ் கண்டிப்பாக வந்து வேலை செய்யாது. ஒருவேளை நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருந்தீங்கனாலும் மெதுவாக அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர பாருங்கன்னு நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஒரு இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு ஹையர் ஹை ஹையர் லோ எக்ஸிட் என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து நான் அதில் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அதில் பர்டிகுலராக 5 மெத்தடு வந்து சொல்லி கொடுத்துருவோம். அதில் சென்டராக வந்து ஈக்குவல் லோ ஈக்குவல் ஹை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு இருக்குங்க. அதுதான் வந்து ரொம்ப வந்து ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த ட்ரேட்ஸை எடுக்கும்போது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மெத்தடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுடைய எக்ஸிட் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு. அதை மட்டுமே இவர் ஃபாலோ பண்ணேன்னு சொல்கிறார். ஐ எம் டூயிங் ஒன்லி என்ட்ரி அட் எக்ஸிட் மெத்தட், எஸ்பெஷலி பூ மாலை. சின்ன சின்னதாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி தமிழ் வார்த்தைகள்லாம் கதவை தர, பூ மாலை, அது இது நம்ம வீடியோஸ் வந்து இப்போ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி டக்குன்னு உங்கள் மனசில் பதியறதுக்காக அந்த மாதிரி வந்து சொல்கிறதுங்க. அண்ட் இந்த செகண்ட் மெத்தட் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். வேறு லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் இன் மை ட்ரேடிங் லைஃப். தேங்க்யூ. ஸோ டுடே அதை நேற்று வந்துட்டு அவர் வந்து பேங்க் நிஃப்டியில் 1000 பாயிண்ட்ஸ் வந்து பிரேக் அவுட்டில் வந்து பிடிச்சேன். 5500 கால் ஆப்ஷன் வந்து வேறு லெவலில் வந்து ட்ரேட் ஆச்சு. என்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இது ஒரே ஒரு ட்ரேடில் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்கிறாருங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ வெரி மச் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கேன். அதுதான் நம்ம ஃபாலோவர் வந்துட்டு நான் சொல்கிற விஷயத்தை வந்து உள்வாங்கிட்டு அதை மட்டுமே ஃபாலோ பண்ணியிருக்காரு. நேற்று நடந்த எக்ஸ்பைரி ட்ரேடிங்கில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. தேங்க்யூ பிரதர். நீங்கள் வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராஃபிட் எல்லாம் பண்ணிட்டீங்க, 80% ப்ராஃபிட் பண்ணுறீங்க, 4 வருஷமாக ட்ரேடிங்கும் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 6 மாதம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து தேவைப்படாது. ஸோ ட்ரேடு வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. 1 ட்ரேடு 2 ட்ரேடு அந்த மாதிரி எடுக்க பழகிக்கோங்க. அதே மாதிரி ப்ராக்டிஸை விடவே விடாதீங்க. ஒரு 6 மணி நேரம் நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து லைவ் ட்ரேடிங்கில் உட்காந்து பார்க்குறீங்கன்னா அடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் வந்து ப்ராக்டிஸ் வந்து கைவிடவே விடாதீங்க. என்ட்ரி அட் எக்ஸிட் மெத்தடு உங்களுக்கு வேலை செய்து பிடிச்சிருக்குது அப்படின்னா அந்த என்ட்ரி அட் எக்ஸிட் மெத்தடு ஒரு 500 தடவை 1000 தடவை வெவ்வேறு சார்ட்டில் வந்து பார்த்துருங்க. எப்படி வேலை செய்து எப்படி ஏமாத்துறான், அந்த ஏமாத்துறதை வந்து நம்ம எப்படி வந்து அதை ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். என்ன தான் நான் வீடியோ போட்டாலும், என்ன தான் நான் ரீப்ளே மோட்லேயோ லைவ்லேயோ எதில் சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். இல்லைனா நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன், நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் நடக்கும். என் வீடியோ பார்க்குறது கூட நிப்பாட்டுருங்க. நிப்பாட்டிட்டு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சா வேறு எதையும் பார்க்காதீங்க. வெறும் அந்த மெத்தடை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சந்தேகம் இருந்ததுன்னா திரும்ப அந்த வீடியோ வந்து பாருங்கள். சந்தேகத்தை கிளியர் ஆகிடும் கண்டிப்பாக. திரும்பவும் போயிட்டு நீங்கள் அந்த ப்ராக்டிஸை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. ஏதோ ஒரு மெத்தட் எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் வந்துட்டு அந்த 5 ஹை ப்ராபபிலிட்டி மெத்தட்லேயே வந்துட்டு ஏதோ ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. நான் போக நான் வந்து சொல்லித்தர்றேன். முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான்.
அப்புறம் இன்னும் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும், அண்ணா ட்ரேடிங் எல்லாரும் சூதாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் 2 மாதங்களாக பயிற்சி செஞ்சுட்டு இருந்தேன். இவர் கூறுவதை கேட்கும்பொழுது எனது மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தயவுசெய்து இதற்கு வச்சுங்க. கண்ணா, நீங்கள் கார் ஓட்டுவீங்களான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு நினச்சிக்கோங்க. கார் ஓட்ட தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டைரெக்டாக ஒரு கார் ஏதோ ஒரு நண்பனோ இல்லை வீட்டில் இருக்கிற காரோ வந்து ஏறி உட்காந்து நீங்கள் பாட்டு ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்களா? பயம் இருக்குமா இருக்காதா? ஏன் கார் ஓட்டும் போது மட்டும் பயம் இருக்குது உங்களுக்கு? ட்ரேட் பண்ணும்போது இருக்க மாட்டேங்குது. பயிற்சி பண்ணணும்னு ஏன் உங்களுக்கு தோண மாட்டேங்குது? இவ்வளோ தான். சுற்றி இருக்கிறவன் சொல்லுவான், நீ கார் ஓட்டினா இப்போ சரியாக ஓட்டலன்னா ஏற்ற மாதிரி லாரி வந்தனா லாரிக்கு அடியில் பார்க் பண்ணிடுவேன், லைஃபே டேஞ்சரு, கார் வந்து ரோட்டில் போச்சுன்னா என்ன வேணாலும் நடக்கும், 1008 சொல்லுவான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டாக கார் ஓட்டுவீங்க. அதுக்காக எங்கேயுமே இடிக்கவே மாட்டீங்கலாம் இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு தெரியும் எப்படி ஓட்டணும்னு உங்களுக்கு தெரியும். ஏத்தாப்பில் வரவங்க தெரியாமல் வந்தானா அதை ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் உங்களுக்கு தெரியும் எப்படி ஓட்டணும். அப்போ தான் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக கார் எடுப்பீங்க. அதே தான் ட்ரேடிங்லேயும் பயிற்சி பண்ணுங்கள். எல்போர்டுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க, மானிட்டர்லேயே எழுதி வச்சுருங்க எல்போர்டு அப்படின்ட்டு. அப்போ தான் ஞாபகம் இருக்கும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கார் ஓட்டினீங்கன்னா எங்கேயா போய் முட்டிடுவீங்க. அதே தான் ட்ரேடிங்லேயே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா முட்டிப்பீங்க. பொறுமையாக ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு 3 மாதம் கழித்து நம்ம டிரைவிங் லைசன்ஸ்லாம் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மெயின் ரோட்டில் எப்படி ஓட்டுறது, ஹில்ஸில் எப்படி ஓட்டுறது, மண் ரோட்டில் எப்படி ஓட்டுறது, ரோடே இல்லாத ரோட்டில் எப்படி ஓட்டுறது, அதெல்லாம் அப்புறம் போக பயிற்சி எடுத்துக்கலாம். சரியா? சுற்றி இருக்கிறவன் 1000 சொல்ல தான் செய்வான். எனக்கே வந்து மெசேஜ் வந்து ஒரு 80% வந்துட்டு நல்ல மெசேஜ் வருதுன்னா ஒரு 20% வந்து எதனா வித்தியாசமாக ஒரு மெசேஜ் வரத்தான் செய்யுது. அதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்கக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில் போயிட்டே இருக்கணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்ல ப்ராஃபிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்களே வந்து பாராட்டுவாங்க. அடுத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சோன்னா நம்மளால் வாழவே முடியாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் நிறையா பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ணிவிட்டு ஜெயிச்சு காட்டுங்க. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பைரி ட்ரேடிங் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வீடியோ வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ப்ரையராக என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து மார்க்கெட்டில் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்து ட்ரேடை வந்து நம்மளால் கரெக்டாக வந்து எடுக்க முடியுங்க. அப்போது புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் போயிடணும். கொஞ்சம் தள்ளி அப்படி மேலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னு தெரியும். அதுதான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம். 5 மினிட்ஸ்லேயும் 1 மினிட்லேயும் போயிட்டு 15 மினிட்ஸ்லேயும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளாரியே இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன நடக்குது, ஓவராலாக என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் டெய்லி போய் பார்க்கணுமானா அதுவும் தேவையில்லை. நீங்கள் 1 ஹவரில் பார்த்தா போதும். 1 ஹவரில் என்னாச்சு, எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் மேலே போச்சு, எலெக்ஷன் அன்றைக்கி கீழே வந்து ரிசல்ட் அன்றைக்கி. அப்போது அங்கேருந்து வந்து அப்சர்வ் ஆகி மேலே வந்தது, கடன்னு மேலே வந்தான். வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணான், லோ மேலே போயிட்டு கீழே ஈக்குவல் லோ வரல, பூ மாலை வரல. பட் ஆனால் ஃபெயில்டு லோலேருந்து எங்கே போச்சு, ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. மேலேருந்து வந்து என்ன பண்ணியிருக்கிறான், இங்கே வந்துட்டு என்னடா அது இவ்வளோ வேகமாக மேலே வந்துட்டோமா அப்படின்னு நினச்சானோ என்னமோ தெரியல. இந்த இடத்துல கன்சால்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எத்தனை நாள், 1 2 3 4 5 6 நாள். 6 நாளாக இந்த ரேஞ்சு அவன் வந்து பிரேக்கே பண்ணலைங்க. 6 நாளாக என்ன பண்ணுறான், மேலே போகிறான் கீழே வரான், மேலே போகிறான் கீழே வரான். இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலு. ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சில் வந்து ட்ரேடு பண்ணக்கூடாது. ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் பண்ணணும், கன்சால்டேஷனில் பண்ணவே கூடாது நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறது கன்சால்டேஷன் மார்க்கெட்டில். ஏன்னா உங்களுக்கு அந்த ஹையும் லோவும் மார்க் பண்ணிட்டீங்க, பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சதுண்ணா. இது பாருங்கள், இது என்ன கேண்டில், ஆப்போசிட் கலர். அந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் அவன் தாண்டவே இல்லை பாருங்கள். ஸோ இங்கே வந்தானா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி டு எக்ஸிட் மெத்தடு கண்டிப்பாக கிடைக்கும். இது நீங்கள் பார்த்துருக்கு 15 மினிட்ஸில் பார்க்குறீங்க, உடனே ஏன் 15 மினிட்ஸ் பார்க்கணுன்னு கேட்காதீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனில் இது தெரியணுங்கிறதுக்காக இந்த டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். 5 மினிட்ஸ் வச்சுன்னா உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் 5 மினிட்ஸ் பாருங்கள், அடுத்து 1 ஹவர் பாருங்கள், அதுவே போதும். ஸோ ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே, திரும்ப கீழே வந்திருக்கு, திரும்ப மேலே கீழே இப்படியே போயிட்டு இருந்தது. நான் என்ன சொல்லியிருக்கிறேன் ப்ரீவியஸாக, இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சில் நீங்கள் ஒரு ப்ரைஸை வந்து பார்க்குறீங்க, ஒரு சார்ட்டில் ஏதோ ஒரு டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சை பார்க்குறீங்கன்னா ஒன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா கண்ணா பின்னான்னு போயிடுவோம்.
எப்படி ஒன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா கண்ணா பின்னான்னு போயிடுவான். பிரேக் ஆகிற வரைக்கும் மேலே கீழே போயிட்டே தான் இருப்பான். இன்னொரு தடவை கூட கீழே வந்திருப்பான், சொல்ல முடியாது. எந்த பக்கம் பிரேக் ஆவான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம் தான். ஹையர் டைம் ஃப்ரேமில் வாட் இஸ் அ ட்ரெண்ட் வந்து புல்லிஷாக இருக்குது. அப்போது 80% மேலே பிரேக் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. கீழே அப்படி வந்தானாலும் கொஞ்சம் வந்து ஏமாற்றிட்டு திரும்ப வந்து போகிறது தான் வாய்ப்பு இருக்குது மேலே. ஏன்னா ட்ரெண்டை அவன் வந்து ஃபாலோ பண்ணுவான். ஆனால் உங்களை ஏமாற்றுவான். பெருசாக பீரிஷ் கேண்டில் போட்டுட்டு அப்படியே கீழே வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் போக மாட்டான். இங்கேருந்து வேகமாக கீழே வந்தானா மறுபடியும் மேலே போயிட்டான் பாருங்க. நேற்று கூட நடந்தது. வேகமாக முந்தா நேற்று வேகமாக கீழே வந்தான். செவ்வாய்க்கிழமை மணிக்கு திரும்ப வந்து பொறுமையாக அப்படியே மேலே போயிட்டாப்புல. அப்போது இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது ப்ரைஸில்? கன்சால்டேஷன் பண்ணி பிரேக் ஆச்சுன்னா கண்ணா பின்னான்னு போவோம் அப்படின்னு சசி சொல்லியிருக்காப்புல. எங்கே கண்ணா பின்னான்னு போச்சு? போவே இல்லையே. செவ்வாய்க்கிழமை மணிக்கு என்ன பண்ணான்? சும்மா அப்படியே கடையை திறந்து வச்சுருக்கான். வியாபாரம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த மாதிரி ப்ரீவியஸ் ஓப்பன் ஆனோன்னே ப்ரீவியஸ் லோவில் இருந்து அந்த க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பாடி க்ளோஸ் வந்து மேலே வச்சுக்கிட்டு அப்படியே வந்து மேலே போனால் ப்ரீவியஸ் லோவை பிரேக்கே பண்ணல. மேலே போகும்போது என்ன பண்ணான்? ஆப்போசிட் கலர் கேண்டலில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டான். அப்போ மேலே போயிட்டு கீழே ப்ரீவியஸ் லோக்கு வரல, ப்ரீவியஸ் லோக்கு வரவே இல்லை. அப்படியே மேலே ஹையர் ஹை பண்ணிவிட்டு அப்படியே மேலே போயிட்டான். இது நீங்கள் இப்படி வந்து ஹையர் ஹைன்னு சொல்கிறத விட இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டிங்கன்னா தெரியும். ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் கீழே போகிறான், ட்ரெண்ட் லைன் வந்தால் கீழே. பட் ஆனால் ஓவராலாக மேலே போயிட்டு இருக்கான், நடந்துகிட்டே இருக்கா. அப்போது அடுத்த நாள் வந்து புதன்கிழமை பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. இதோடைய ஹை எங்கே இருக்குது? ஆல் டைம் ஹை எங்கே இருக்குது? எக்ஸிட் போல் வந்த அன்றைக்கி இந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இதுதான் ஆல் டைம் ஹை. இந்த இடத்துல கன்சால்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்போது இன்றைக்கி வந்து இந்த ஆல் டைம் ஹைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ வருவான் தெரியாது. ஓப்பன்லேயே வந்துடுவானா, அப்புறமா வருவானா, எப்போ வருவான்னு தெரியாது. பட் ஆனால் வந்துடுவான். வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புல்லிஷாக இருக்குது மார்க்கெட்டு. அதனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம்? கால் ஆப்ஷன் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். கால் ஆப்ஷனில் நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து அதில் தான் வந்து கான்சன்ட்ரேஷன் வேணும். புட் ஆப்ஷன் பார்க்க தேவையில்லை. ஏன்னா மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணுறான்? கடகடன்னு மேலே போயிட்டான், வேகமாக மேலே போகிறான். மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே எங்கே போயிட்டான்? ஆல் டைம் ஹைக்கு போயிட்டான். ஆல் டைம் ஹை டக்குன்னு போயிட்டு டச் பண்ணிட்டான் காலங்காத்தால். இது ட்ரேடிங் வியூ பிரகாரம், ட்ரேடிங் வியூ சார்ட்டில் எல்லோரும் பார்க்குறீங்க. அதுக்காக நான் வந்து இதை வந்து சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஜீரோதாவில் போயிட்டு நீங்கள் மோத்திலால் ஆஸ்வால், அப்புறம் அலைஸ் ப்ளூ, அந்த மாதிரி வேறு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் ஜீரோதாவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அங்கே என்ன நடந்ததுங்கிறது இந்த மாதிரி ரீப்ளே மோடில் பார்க்க முடியாதுங்கிறதுனால நான் இதை வந்து உங்களுக்கு இதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அங்கே போய்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய ஐடியா பிரேக் அவுட்டு எக்ஸ்பைரி ட்ரேடிங் அன்னைக்கு கன்சல்டேஷன்லேருந்து ப்ரைஸு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியில் வந்து நாள் வந்து நிப்பாட்டிட்டான். அடுத்த நாள் இங்கேருந்து நீங்கள் ஆல் டைம் போகணும்னு நினச்சிங்க, காலையில் ஓப்பன் ஆனோன்னு போயிட்டான். எப்போ உங்களுக்கு எக்ஸ்பைரி ட்ரேடிங் வந்து நடக்கும்? மதியம் 1 மணி 1:30 அந்த மாதிரி ரேஞ்சில் அந்த ப்ரீமியம் டுவர்ட்ஸ் 0 வந்து போயிட்டு இருக்கும். எல்லாம் மெல்ட் ஆகி போயிட்டு இருக்கும். அந்த டைமில் எதனாச்சும் ஒரு வால்யூமோட ஒரு மூவ் நடந்தது அப்படின்னா அப்போ தான் ப்ரீமியம் கண்ணா பண்ணான்னு ஷூட் அப் ஆகும். ஸோ காலையிலே நீங்கள் பாசிட்டிவில் இருந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்துக்கலாம் ஈஸியாக. ஏன்னா இது வந்து ஈஸி கால். இது பிரேக் ஆகிடுச்சு, மேலே போயிடும், கண்டிப்பாக போயிடும்னு நினச்சோம். கண்டிப்பாக அதே மாதிரி போயிடுச்சு. சரி, கீழே வந்தானா என்ன பண்ணணும்? இந்த லோவை கட் பண்ணக்கூடாதுங்க. ஸோ எங்கேருந்து மேலே போனானா இங்கேருந்தால் மேலே போனான். அப்போ கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணுறான் பார்ப்போம். ப்ரைஸ் என்ன பண்ணுறான்? டக்குன்னு வந்து மறுபடியும் வந்து மேலேயே போயிட்டான். இந்த லோ தானே கட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். அவன் இந்த இடத்துல இருக்கிற இந்த குரூப்பில் டூப்பு கேண்டலுக்கு பக்கத்தில் இருந்தே வந்து அங்கேயே ஒரு சின்ன கன்சல்டேஷன் பண்ணிட்டு டக்குன்னு பிரேக் ஆகி மேலே போயிட்டான். பட் ஆனால் இந்த ரேஞ்சை கட் பண்ண முடியல. மணி என்னாச்சு? 11க்கு இந்த மாதிரி வந்து விளையாட்டு பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணணும்? இப்போது இந்த ரேஞ்சை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணி கீழே வந்தாலும் கீழே வந்துடுவான். ஏன்னா ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போல பார்த்தீங்களா, போகாதனால கீழே வந்து இதை கட் பண்ணானா இன்னும் கீழே வந்துடுவான். அப்புறம் இப்படி வந்து அரைக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ப்ரைஸ் வந்து
என்ன பண்ணுறான்? வரமாட்றான் கீழே. உங்களால் ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து வரைய முடியுமா? இதில் ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிட்டிங்க, ஆல் டைம் ஹைக்கு போயிட்டான், எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் 1 மணி 1:30க்கு மேலே வந்து என்ன நடந்துக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ்பைரி ட்ரேடிங்கே பண்ண முடியும். ஆரம்பத்தில் நீங்கள் இங்கெல்லாம் ப்ராஃபிட் பண்ணியிருந்துருக்கலாம் இதெல்லாம் பேஸ் பண்ணி. பட் ஆனால் 1:30க்கு மேலே தான் எக்ஸ்பைரி ட்ரேடிங் நடக்கும். அந்த எக்ஸ்பைரி ட்ரேடிங் நடக்கும்போது தான் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ப்ரைஸ் எல்லாம் ப்ரீமியம் வந்து கண்ணா பின்னான்னு வந்து ஷூட்டப் ஆகும். அது வரைக்கும் அந்த மாதிரி நடக்காது. 0ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா அந்த மாதிரி வந்து ப்ரீமியம் இருக்கும். திடீர்னு பார்த்தா 100 ரூபா 200 ரூபாய்க்கு போய் நிற்கும். சும்மா ஒரு செகண்ட் போயிட்டு வந்துடும். அது ரொம்ப நேரம் அங்கேயெல்லாம் இருக்காது. ஸோ அதுதான் வந்து நம்ம 0 to ஹீரோ ட்ரேடுன்னு வந்து சொல்கிறோம். 10 ரூபாயிலேருந்து 200 ரூபா போகும். அது எப்படி வேணாலும் போகும். கண்டிப்பாக டிபி போட்டால் தான் ஹிட் ஆகும். நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அப்படி போகிற மாதிரி போவோம், ஃப்ளாஷ் மாதிரி போயிட்டு வந்தாலும் வந்துடும். அது சொல்ல முடியாது. சரி, ஓகே. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது? மணி என்னாச்சு? மணி 12:30க்கு கிட்ட நெருங்கிட்டு இருக்குது. ப்ரைஸ் என்ன பண்ணுறான்? ப்ரீவியஸ் லோவுக்கு வரவே மாட்டான். ஆனால் இந்த ஹையை தாண்டவும் மாட்டான். எந்த ஹையே? இந்த ஹை. ஏற்கனவே வந்து ஆல் டைம் ஹைக்கு ப்ரைஸ் வந்து போயிடுச்சு. ட்ரேடிங் வியூ பிரகாரம் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறான். ஓகே, ரைட். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது? ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மொமெண்டம் இருக்கணுங்க. மேலேருந்து போனால் கீழே வந்தான், இந்த இடத்துல அப்படியே லைட்டாக தேங்கினா டக்குன்னு பஸ்ட் ஆகி மேலே போயிட்டான். பார்த்தீங்களா? இந்த இடத்துல லைட்டாக தேங்கினா பஸ்ட் ஆகி மேலே போயிட்டான். இந்த இடத்துல லைட்டாக தேங்கிட்டு இருக்கிறான். இப்போது 2 வாய்ப்பு நம்ம முன்னாடி இருக்குது. மணி என்னாச்சு? மணி வந்து 1 மணிக்கு கிட்ட போயிடுச்சு. நம்ம களத்தில் இறங்க வேண்டிய நேரம். இப்போ வந்து நம்ம முடிவு பண்ணோம், மேலே போவானா கீழே போவானா. மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆல் டைம் ஹை கிட்ட வந்துருச்சு ப்ரைஸு. ட்ரேடிங் வியூ பிரகாரம் ஆல் டைம் ஹைக்கு கிட்ட வந்துருச்சு. இப்போ இங்கேருந்து 3:30க்கு மார்க்கெட் முடிய போது 1 மணி ஆகிடுச்சு. இன்னொரு 2.5 மணி நேரம் தான் இருக்குது. இதுதான் சரியான டைமு, ஆப்டான டைமு. மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். மேலே போனால் எவ்வளோ தூரம் போவான்னா, டக்குன்னு வந்துட்டு ஒரு ஸ்பைக் அடிச்சுட்டு கீழே உள்ளே வரலாம். அப்படி கீழே ஒரு வேளை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி வந்தானா இங்கே வந்துடுவான். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் இந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் நான் உங்களுக்கு ஜீரோதாவில் போய் சொல்கிறேன் எக்ஸாக்டாக. இதில் நீங்கள் சும்மா இது வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி வந்து இது வந்து வேடிக்கை தான் பார்க்கணும். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கீழே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இது வந்து சப்போர்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து வேலை இல்லைங்க. சும்மா ஒரு ஐடியா. 0 to ஹீரோங்கிறது வந்து சடனாக அப்படி நடந்து முடிகிற ஒரு விஷயம். அதனால் நீங்கள் லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பண்ணலாம். இது எல்லா வாரமும் நடக்குமானா நடக்காது. இந்த மாதிரி கரெக்டாக சிக்கன அன்னைக்கு நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி தூக்கிடணும். அப்போ இது என்ன ஆச்சு? புட் ஆப்ஷன் வந்து கீழே ஏதோ ஒரு புட் ஆப்ஷன், ஒருவேளை ப்ரைஸ் மேலேருந்து கீழே வந்ததுன்னா இந்த லெவல் வரைக்கும், அதான் பிரேக் அவுட் லெவல் வரைக்கும், இந்த லெவல் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஏதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 ரூபாக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். 10 ரூபா 15 ரூபா. அதே மாதிரி மேலே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸும் வந்துட்டு 10 ரூபா 15 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்ன ஐடியானா, எந்த பக்கம் போவான்னு தெரியாது. 80% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் 20% கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? கீழே அந்த 10 ரூபா 15 ரூபா ரேஞ்சில் இருக்கிற ஒரு புட் ஆப்ஷன், மேலே 10 ரூபா 15 ரூபாவில் இருக்கிற கால் ஆப்ஷன், ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். ரெண்டுத்துலேயுமே என்ட்ரி பண்ணிடணும். அந்த பணம் போனால் போகுது அப்படிங்கிற பணம். உங்களால் 1000 ரூபா தான் அதில் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. மேலே ஒரு 500 ரூபா, கீழே ஒரு 500 ரூபா இன்வெஸ்டர். புரியுதுங்களா? மேலே ஒரு 500, கீழே ஒரு 500, அவ்வளோதான். 1000 ரூபா தான் என்னால் முடியும்னா அப்படி இல்லைங்க. நான் ஒரு காலையிலேயே நான் ஒரு 5000 ரூபா ப்ராஃபிட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ப்ராஃபிட்டை நான் இதில் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். மேலே ஒரு 2500 ரூபா, கீழே ஒரு 2500 ரூபா. இல்லை 80% எனக்கு மேலே வர்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. அப்போ நான் மேலே ஒரு 3000 ரூபாய்க்கு நான் வந்து அந்த கால் ஆப்ஷன் வாங்கிக்கிறேன், கீழே புட் ஆப்ஷன் வந்து 2000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். எப்படி வேணாலும். இது எல்லாம் எப்போ நீங்கள் டிசிஷன் மேக் பண்ணிடணும்? காலையிலேருந்தே இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆக போகுது, ஆல் டைம் ஹையில் இருக்குது, ட்ரெண்ட் லைன் இருக்குது, இது பிரேக் ஆச்சுன்னா மேலே எவ்வளோ தூரம் போகும், அப்போ இங்கே இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நான் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஒருவேளை ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணானா கீழே வந்துடுவான், இந்த லோ பிரேக் பண்ணி கண்டிப்பாக கீழே வந்துடுவான். அப்போ நான் இங்கே இருக்கிறத எடுத்துக்கிறேன்.
இந்த மாதிரி இது எல்லாத்தையும் செட் பண்ணி வலையை விரித்து காற்று தான் இருக்கணும், வேறு வழியே இல்லை. எக்ஸ்பைரி ட்ரேடிங் அப்படி தான் பண்ணணும், அதுவும் பொதுவாக பேங்க் நிஃப்டிக்கு. ஓகே ரைட், டன். எல்லாம் செட்டிங்கை வந்து போட்டாச்சு. செட்டிங்கை போட்டோன்னே என்ன நடக்குது, கீழே வர்றான். எதிர்பார்த்த மாதிரியே நம்ம என்ன நினச்சோம், 80% மேலே தானே போகும்னு நினச்சோம். அதனால தான் 3000 ரூபாய் அங்கே பெட் பண்ணியிருக்கோம், 2000 ரூபாய் இங்கே பெட் பண்ணியிருக்கோம். கீழே வந்துட்டான், கையை தூக்கிட வேண்டியதான், அவ்வளோதான். வலையை விரிச்சிட்டு வலையை நோண்டிலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அது ஒரு டைம் நடக்கும், அந்த மூமெண்ட் நடக்கும். மூமெண்ட் நடந்தோன்னா முடிச்சிடணும் கதையை. அதை நான் உங்களுக்கு வந்துட்டு ஜீரோதாவில் சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ எதிர்பாராமல் கீழே வந்துட்டான். சரி, கீழே வந்தானா என்ன பண்ணணும், இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். மேலே போனான்னா இந்த லெவலை கட் பண்ணி போகணும் மேலே. ஸோ இதுதான் ஹை, இதுதான் லோ. அப்போ இதை கட் பண்ணால் கீழே இங்கே வந்துடுவான். இங்கேயும் நம்ம வலையை விரித்து தான் வச்சுருக்கோம். இதை கட் பண்ணால் மேலே போயிடுவான். இங்கேயும் வலையை விரித்து தான் வச்சுருக்கோம். சரி ரைட், என்ன நடக்குது பார்ப்போம். கீழே தான் வர்றான். இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்தான். இங்கே ஒரு லோ புது லோ வச்சுருக்கான், இங்கே ஒரு லோ புது லோ வச்சுருக்கான். இப்போ இதை கட் பண்ணுறது தான் பாக்கி. அப்படி ஃப்ளாஷ் மாதிரி இப்படி கட் பண்ணிடுவான். மேலே போனாலும் ஃப்ளாஷ் மாதிரி போயிடுவான். நிறையா வாய்ப்பு இருக்குது, நிறைய தடவை அது நடந்துருக்குது. ஏன் நடக்குதுன்னு கேட்காதீங்க. கீழே வர்ற மாதிரி கன்ஃபார்மாக தெரிஞ்சுதா, இப்போ மேலே போகிறானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இங்கேயும் வலையை விரித்து தான் வச்சுருக்கோம். நாங்கள் 10 ரூபா 15 ரூபாய்க்கு தான் எடுத்துருக்குறோம். நாங்கள் 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு வாங்கிட்டுலாம் யோசிக்கல. அண்ட் வி ஆர் ரெடி டு லூஸ் தட் மணி. 1000 ரூபாயை நான் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் சம்பாரித்தேன். அந்த சம்பாரித்த 1000 ரூபாயை நான் வந்து இதில் இழக்கிறதுக்கு எனக்கு தயார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன நடக்குது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சும்மா பார்த்துட்டு தான் இருக்கணும். பிரேக் அவுட்டு மேலே, இப்போ தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. வால்யூமோட பிரேக் அவுட் ஆகுது, அவ்வளோதான். ஷூட்டப் ஆகி போயிட்டு இருக்கோம். இந்த மேலே நீங்கள் எடுத்தீங்க பார்த்தீங்களா வலையை விரிச்சு, அது வந்து கண்ணா பின்னான்னு இப்போ வந்து போக ஆரம்பிச்சிருக்கோம். 10 ரூபாயிலேருந்து எங்கே போயிருக்கோம், 200 ரூபா 300 ரூபா 400 ரூபான்னு போயிடும். இந்த மாதிரிலாம் போனான்னா அவன் பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு போயிடுவான். ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங்கில் வந்து படித்தோம். நம்ம இவர் வந்து மெசேஜ் வந்து அனுப்பிச்சிருந்தார் ஒருத்தர். இந்த மாதிரி நான் 1000 பாயிண்ட்டை வந்து பிடிச்சேன். எதில் 5500 அவர் முன்னாடியே எடுத்து வச்சுருந்துருப்பார் போல், நேற்றுக்கே எடுத்து வச்சுருந்துருக்கிறாரு. கண்ணா பின்னான்னு போயிருந்துருக்குது. போயிட்டு என்ன பண்ணா, கீழேயும் வந்துட்டான். இது நமக்கு தேவையில்லை, கீழே வரலாம் தேவையில்லை. இதுலேயே நம்மளோட கதை முடிஞ்சது, அவ்வளோதான். 10 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்த இங்கே மேலே எடுத்தது கண்டிப்பாக 200 ரூபாய்க்கு வந்திருக்கும். இவ்வளோ தாங்க ஜீரோ டு ஹீரோ. இது எல்லா வாரமும் நடக்குமானா நடக்க வாய்ப்பில்லை. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன் செட் ஆகணும், இந்த மாதிரி ஹையர் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்திருக்கணும், ப்ரைஸு ட்ரெண்ட் லைன்னாச்சும் இருக்கணும். இந்த மாதிரி ப்ரெஷர் பாயிண்ட்டு கரெக்டாக க்ரியேட் ஆகணும். கரெக்டாக அந்த 1 மணி 1:30க்கெலாம் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா பஸ்ட் ஆகி போகும். பஸ்ட் ஆகி போகும்போது ஏதோ ஒரு சைடு போகும். 2 சைடும் வலையை விரித்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு சைடு வந்து உங்களுக்கு இது பிரேக் ஆகுது பார்த்தீங்களா, ஆகும்போதே இங்கே வந்து 10 ரூபா 15 ரூபாய்க்கு எடுத்தது என்ன ஆகும், 7 ரூபா 8 ரூபா 6 ரூபான்னு போகும். 5 ரூபாவில் வெளியே வந்துட வேண்டியதான், அதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே விட்டுற வேண்டியதான். மேலே அது பாட்டுக்கு வந்து மேலே போச்சா டிபி போட்டிருப்பீங்க கண்டிப்பாக, 200 ரூபாலையோ 300 ரூபாயிலையோ டிபி போட்டிருப்பீங்க, அது ஹிட் ஆகிடும். சரி வாங்க நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஜீரோதாவில் போயிட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துருவோம். இப்போ அதே தாங்க ஜீரோதாவில் வந்துட்டு என்ன நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது வந்து நீங்கள் அந்த ட்ரேட் பண்ணுற பிளாட்ஃபார்ம், அது வந்து ரீப்ளேலாம் இதில் பண்ண முடியாதுங்கிறதுனால ட்ரேடிங் வியூவில் நம்ம அதை வந்து பார்த்தோம். இது வந்து நீங்கள் ஆக்சுவலாக ட்ரேட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் பேங்க் நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸ். ஸ்பாட்டு கிடையாதுங்க, ஜூன் ஃபியூச்சரை பார்த்து தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறது, ஸ்பாட்டை பார்த்து கிடையாது. அப்போது இப்போ என்ன நடந்திருக்கு, அதே தான் கன்சால்டேஷன். கன்சால்டேஷனுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ட்ரேடிங் வியூக்கும் இதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியுது பாருங்கள். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேடே நடக்கலை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பார்த்தீங்கனாலே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், என்னமோ பண்ண போகிறான் பையன் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடலாம். லோவை கட் பண்ணவே இல்லை, கட் பண்ணாமல் அவன் பாட்டு போயிட்டே இருக்கிறான். பட் ஆனால் ட்ரேடே நடக்கலை, சுத்தமாக நடக்கலை. நம்ம என்ன எதிர்பார்த்தோம், இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சை பார்த்தோன்னா அந்த கன்சால்டேஷன் ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா மொமெண்டம் க்ரியேட் ஆகி கண்ணா பின்னான்னு போவான் அப்படின்னு. நேற்றே பண்ணியிருந்துருக்கணும், அவன் எக்ஸ்பைரிக்காக வெயிட் பண்ணான் போல்.
எக்ஸ்பைரிக்காக வெயிட் பண்ணி என்ன நடந்தது இங்கே? கண்ணப்படான்னு மேலே போயிட்டான். என்ன பண்ணால் இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹை, ப்ரீவியஸ் ஹை வந்து இங்கே தான் இருக்குது, நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் ப்ரைஸ் வந்து மேலே போகலை. இதில் ஆக்சுவலாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற விஷயத்தில் அதனால தான் நான் ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு சொல்லித்தரும்போது ஜீரோதா யூஸ் பண்ணியே சொல்லி தந்துடுறேன். நான் இதில் கொஞ்சம் ட்ராயிங்லாம் வரைகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கஷ்டமாக இருந்தால் கூட இதுலேயே சொல்லி தந்துடுறேன். ஏன்னா அந்த வேல்யூ வந்து டிஃபர் ஆகுதுங்க. அவன் ட்ரேடிங் வியூவில் காட்டுறதுக்கும் இதுக்கும் வந்து நிறையா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த விஷயமே மாறிடுச்சு பார்த்தீங்களா? அவன் வந்து ப்ரீவியஸ் ஹைக்கு போகவே இல்லை. ஆனால் ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா காலையிலேயே அவன் ப்ரீவியஸ் ஹைக்கு போன மாதிரி காமிச்சிருப்பான், ஆல் டைம் ஹைக்கு போன மாதிரி. அதனால் எதில் ட்ரேட் பண்ணுறோமோ அதுதான் வந்து உண்மை. அதனால தான் நான் உங்களுக்கு இதில் வச்சு சொல்லித்தரேன். அப்போ காலையில் ஓப்பன் ஆனோன்னா கட 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 கடன்னு ஒரு ரேஞ்ச் வரைக்கும் போனானா, போன மார்க்கெட் என்னாச்சு, அங்கேருந்து வந்து அப்படியே வந்து பெருசாக ஃபாலோ ஆகிற மாதிரி காமிச்சான். அப்படியே இது வரைக்கும் போச்சு. மொமெண்டம் வந்து கீழே வர்றதுக்கு பயங்கரமாக கிரியேட் ஆகி கீழே வர்ற மாதிரி வந்தான். ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணணும், பிரேக் பண்ணல, அங்கேயே நின்ட்டான். அங்கேயே ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறமா ஒரு வால்யூமோட மேலே போனான். திரும்ப கீழே வரும்போது இந்த லோவை பிரேக் பண்ணான், வால்யூமோட திரும்ப மேலே தான் போனான். கதவை திறக்கவும் தட்டுறான், ஒரு தடவை தட்டினான், கீழே வந்து இன்னொரு தடவை தட்டுறான், இன்னொரு தடவை தட்டுறான். ஃப்ரீக்குவன்சி வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு பாருங்கள். முதல் தடவை தட்டும்போது வந்து ரொம்ப லாங்லேருந்து வந்து தட்டினானா, அடுத்த தடவை வந்து 5 நிமிஷத்தில் தட்டிட்டான், அடுத்த தடவை 3 நிமிஷத்தில் தட்டிட்டான், அடுத்த தடவை 2 நிமிஷத்துலேயே தட்டிட்டான். கீழே போகவே மாட்டான், ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணவே மாட்டான். அங்கேயே பக்கத்துலேயே கதவுக்கிட்டே நின்று தட்டுறான். அந்த மாதிரி நடந்ததுன்னா பிரேக் ஆகிடும். இந்த இடத்துல நம்ம வந்து கீழே வர்ற மாதிரி காமிச்சான் பார்த்தீங்களா, எப்போ 1:30க்கு. இந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும் உங்களுக்கு, கம்ப்ளீட்டாக வந்துட்டு புட்டில் போகிற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. பட் ஆனால் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணால் தான் போவான். எப்படி போனால் பாருங்கள், கடகடன்னு வால்யூமோட மேலே போனான்னா திரும்ப ஒரு சின்ன புல் பேக்கு, ஆல் டைம் ஹை டச் பண்ணிட்டான். அப்போ உங்களுக்கு சைடில் வந்து இந்த வேல்யூஸ் தெரியுதுங்களா? இந்த வேல்யூஸ் வந்து இது என்னென்னா 51,500. அப்போ இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது 51,500 பார்த்தீங்கன்னா 13 ரூபா 14 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்தானா எங்கே வருவான், இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்துடுவானா. அப்போ 5500, இந்த 5500 புட் ஆப்ஷனையும் 51,500 கால் ஆப்ஷனையும் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணியிருந்தீங்கன்னா அவன் வந்து கண்ண பண்ணான்னு வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்து வந்துருப்பான். இது என்ன ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 13 ரூபால இருந்து 500 ரூபாய்க்கு போச்சுங்க. 51,500 கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் வந்து வேலை செய்யலைங்க, அவ்வளோதான். புட்டு வந்து முடிஞ்சு போச்சு. கால் ஆப்ஷன் வந்து நீங்கள் புட் ஆப்ஷன் 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு எடுத்துருந்தீங்கன்னா அது வந்து 0 வாங்கியிருக்கும். பட் ஆனால் கால் ஆப்ஷன் வந்து 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்து அந்த 13 ரூபா 60 காசோ என்னமோ நான் எடுத்தேன்னு நினைக்கிறேங்க. அது வந்து என்ன ஆச்சு, 500 ரூபாய்க்கு போச்சு, 500 ருபீஸுக்கு போச்சு. இவ்வளோ தாங்க எக்ஸ்பைரி ட்ரேடிங், இவ்வளோ தான் ஜீரோ டு ஹீரோ ட்ரேடிங். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணணும், நமக்கு ஏற்ற மாதிரி வந்து வலையை வந்து விரித்து வைக்கணும். எந்த இடத்துல ரொம்ப கம்மியாக இருக்கிற ப்ரீமியமே உங்கள் டார்கெட் எது, ப்ரீவியஸ் ஐ தான் டார்கெட்டு, 51,500 தான் டார்கெட்டு. 51,500 கால் ஆப்ஷனு 10 ரூபா 15 ரூபாய்க்கு இருக்கும்போது நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஜீரோ டு ஹீரோ ட்ரேடு வந்து மாதத்தில் ஏதோ ஒரு வாரம் வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு 3 தடவை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எப்போ உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா சார்ட்டை நல்லா படிக்க தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். சார்ட் வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து ஹையர் ஹை பண்ணுறானா, என்ன பேட்டர்னில் போகிறான், ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குதா, 50,000 அப்படிங்கிற லெவல் பக்கத்தில் இருக்குது, அது ஒரு மேஜிக் நம்பரு, அப்போ அது வரைக்கும் போகும். அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பிளான் வந்து இருக்கணும். ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, இது எல்லாம் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணிடலாம். பிளான் பண்ணி அழகாக வந்து தூக்கிடலாம். சரி, ஜீரோ டு ஹீரோ ட்ரேடு வந்து ரொம்ப நாளாக வந்து டியூவில் இருந்தது. நேற்று நடந்ததுனால கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் வந்துட்டு இன்றைக்கி காலையில் தான் பண்ண முடிஞ்சதுனால இந்த வீடியோ. இந்த 51,500 வந்து கால் ஆப்ஷன், சாரி இது வந்து 51,000 கால் ஆப்ஷனுங்க. 51,000 கால் ஆப்ஷன் வந்து காலையில் வந்து எங்கே இருந்துருக்குது, 51 ருபீஸ்
அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் இருந்து இதுக்குள்ளார கன்சால்டேட் ஆகிட்டு இருந்துட்டு 50 ரூபால இருந்து 1000 ரூபாய்க்கு போயிருக்குதுங்க. இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன், உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு மறந்துட்டேன்னா. ஸோ 50 ரூபால இருந்து 1000 ரூபாய்க்கு போயிருக்கு. 51,000 கால் ஆப்ஷன். இதே இது நீங்கள் 51,500 நம்ம டார்கெட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஆல் டைம் ஹையை, அது வந்து என்ன நடந்திருக்கு பாருங்கள். இதுதான் வந்து நம்ம பார்த்தது 13 ரூபா 60 காசு அந்த மாதிரி 14 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 14 ரூபால இருந்து 500 ரூபாய்க்கு போயிருக்கு. 522 ரூபா. இவ்வளோதான். அந்த இம்பல்ஸ் மூவ்ங்கிறது வந்து கடன்னு மேலே போவோங்க. இது வந்து நீங்கள் டிபி போட்டிங்கன்னா தான் முடியும். 500 போகும்னு நான் எதிர்பார்க்கலங்க. நான் ஒரு 250 ரேஞ்சு தான் எதிர்பார்த்தேன். 15 ரூபாலேருந்து 250 ரூபா போகிறதே வந்து பெரிய விஷயம். பட் ஆனால் அவன் என்ன பண்ணான், அதுக்கும் மேலே வந்து போயிட்டான். இது வந்து கரெக்டாக நம்மளால் வந்து பிடிக்க முடியுமானா கரெக்டாலாம் பிடிக்க முடியாதுங்க. ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம், அவ்வளோதான். ஆனால் அதுவே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கும். இந்த 250 ரூபா அப்படின்ட்டு 250 ரூபானா எப்போவுமே 250ன்னு நான் செட் பண்ண மாட்டேங்க. 248, 49.10, 20 அந்த மாதிரி செட் பண்ணும்போது வந்து டக்குன்னு வந்து அது ஹிட் ஆகிடும் கண்டிப்பாக. ஸோ 500க்கும் போச்சு. 500லேருந்து என்ன பண்ணுச்சு, திரும்ப வந்து 0வும் ஆகிடுச்சு. ஏன்னா ப்ரைஸ் வந்து கடைசியாக கீழே விழுந்ததுனால. ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கூட நல்லா புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன், அதை மறந்துட்டேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.